கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். James tells us that a double-minded man is unstable in all he does. அதாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? இருமனம் உள்ளவன் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாயிருக்கிறான். Or to use the old Latin proverb, when the pilot does not know what port he is heading for, no wind is the right wind. லத்தீனில் ஒரு பழமொழி இருக்கான், எங்கே போகணுன்னு பைலட்டுக்கு அந்த அவனுக்கு மாலுமிக்கு தெரியல அப்படின்னா எப்படி காற்றடித்தாலும் அது யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கான் இல்லத்தில். நீதிமொழிகள் என்ன போட்டிருக்குன்னா, போகும் வழியை மூடன் அறியாதனாலே அவன் தொல்லை மிகுதியாக இருக்கும்னு போட்டிருக்கு. எங்கே போகணுன்னே தெரியாமல் வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை, மெயினான பிரச்சனை. இன்றைக்கி தலைப்பு என்ன? சிங்கிள் மைண்ட் அப்படின்னு சொல்ல, ஒரே எண்ணமாக ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். When the pilot does not know what port he is heading for, no wind is right wind. The reason many Christians are upset by circumstances is because they do not cultivate the single mind. கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க, நான் என்னென்ன போராட்டங்களை போராடினோ, என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டேனோ எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார். அவர் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார். சபைகளை தோற்றுவித்து நிறைய பிஷப்புகள் பாதிரியார்களெல்லாம் நியமித்து விட்டு இறுதியான கட்டத்தில் உங்களிடத்துல வருவேன்னு பிலிப்பியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்படி நான் வந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கணுமா, இந்த உலகத்தை விட்டு நான் போகணுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சர்ச்சில் கூட சொல்லுவாங்க, நம்முடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தில் இருக்க தேவனை போய் சேருவது, எல்லாம் போய் தொலைங்கடா, இன்றைக்கே தற்கொலை பண்ணி செத்து போங்க, எதுக்கு இங்கே ஒரு உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் கேட்பாங்க. அப்படின்னு யாரெல்லாம் இன்றைக்கி பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க, ஆண்டவரை எதிர்கொள்ள யாரெல்லாம் தயாராக இருக்கேன்னா எவனுமே கை தூக்க மாட்டான், கம்முன்னு இருப்பான். அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே பிரச்சனை இங்கே வந்துடுச்சு. அவர் என்ன சொல்ல, இந்த சரீரத்திலே நான் உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பேன். ஆனால் நான் இந்த சரீரத்தை விட்டு கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். இந்த ரெண்டில் நான் எதை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கேட்குறார். இந்த ரெண்டில் நான் எதை தேர்ந்தெடுக்கிறது தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு போடுறாரு பார் அந்த வசனத்தில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய சிந்தை என்னமோ அதுதான் நடக்கும். நான் ஆண்டவரை போய் சேருவதனாலும் சேர்கிறேன், ஆண்டவரை போய் சேராமல் இருந்தாலும் நான் இருக்கிறேன். அதான் சாவு எனக்கு ஆதாயம். டு லீவ் இஸ் கிரைஸ்ட். நான் உயிரோடு இருப்பது கிறிஸ்துவுக்காக உயிரோடு இருக்கிறேன். நான் செத்து போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கிறிஸ்துவோடு போகிறேன். அதற்காக நான் செத்து போக வேண்டும் என்று நான் விரும்பாமல், நான் உயிரோடு இருப்பதையும் நான் விரும்பாமல் எதை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியாது. இறைவன் என்ன முடிவு செய்கிறாரோ செய்யட்டும் என்று சொல்கிறார். The reason many Christians are upset by circumstances is because they do not cultivate the single mind. ஒற்றை மனது, ஏக சிந்தை அவர்களை இல்லாதனாலே சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட்டு மனம் அடைந்து போகிறார்கள். இறைவனை நம்மை வழிநடத்துகிறார். எதற்கு எடுத்தாலும் இறைவனிடத்தில் போய் நிற்போம் என்ற ஒற்றை சிந்தனை வந்துவிட்டால் நம்மை எதிர்த்து வருகிறவர்கள் எல்லா பேரையும் சமாளிக்கலாம். நம்ம எதிர்த்து ஏன் வரணும்? வடிவேலு கேட்பான்ல, நைட்டு 12 மணிக்கு நான் ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்? நான் பாட்டு என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை எதிர்த்து எதற்காக வர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாழ்வியல் கோட்பாடுங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம படித்தோம்ல, இஃப் தெர் இஸ் அ சான்ஸ், அந்த ஒரு இது படித்தோம்ல, கடவுள் எதற்காக மக்களை எல்லாம் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு அனுபவிக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய நண்பர்களை, நம்மோட பழகுகிறவர்களை எதற்காக கொடுக்கிறார்? லைஃப் டசன்ட் ஆல்வேஸ் இன்ட்ரடியூஸ் யூ டு த பீப்புள் யூ வாண்ட் டு மீட். உங்களுக்கு பிடித்தமானவர்களை எல்லாம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கு கடவுள் அனுமதிப்பதில்லை. என்ன, அதையும் தாண்டி பல பேரை உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார். சிலர் என்ன செய்கிறாங்க, சம்டைம்ஸ் லைஃப் புட்ஸ் யூ இன் டச் வித் த பீப்புள் யூ நீட் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு உதவி செய்ய தேவையான சிலரையும் கடவுள் அனுப்புகிறார். வாழ்க்கையை அனுமதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாதையிலே அனுப்புகிறது. அவர்களில் சிலர் உங்களுக்கு உதவுகிறார்கள், சிலர் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள், சிலர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள், சிலர் பாதியிலே உங்களை விட்டு தவிக்க விட்டு ஓடிவிடுகிறார்கள், சிலர் உங்களை நேசிக்கிறார்கள். இப்படியாக படிப்படியாக உங்களை தனித்துவமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை என்ன பண்ணுறாங்க, பலப்படுத்துகிறார்கள், ஸ்ட்ரென்தன். இப்படி இருக்கும்போது நமக்கு எதிராளிகள் இயற்கையாகவே வந்து தான் ஆகணும் இல்லையா?
நமக்கு எதிரிகள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாதிரியார் கூட சொல்லுவார், நான் ஆண்டவரிடத்திலே பொறுமையை கேட்டேன், அவர் நிறைய சண்டையாக அனுப்பி விட்டுக்கிட்டுருக்காரு அப்படின்னு. அதிலிருந்து தான் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள், நமக்கான எதிராளிகளை நாம் சந்திக்கும் போது, எதிராளிகள்னால் யார்? எதிரிகள் கிடையாது, எதிர்கருத்து உள்ளவர்கள், அவங்க தான் எதிராளிகள் நம்ம சொல்கிறோம். நம்ம சிந்திக்கிறதுக்கு மாற்றான கருத்து ஒன்றை சிந்திக்கிறவர்கள். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கருத்து தான் கரெக்டான கருத்து நம்ம நினைக்கிறோம். எதிராளிகள் என்ன நினைக்கிறாங்க? இல்லை இல்லை, என் கருத்து தான் சரியான கருத்து அப்படின்னு அதை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். they want to substantiate their opinion. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலே எதிர்ப்புகள் திரும்புகிறது. இப்போ சர்ச்சில் என்ன செய்கிறாங்க? ஒரே 2 பேருக்கு, 2 குழுக்களுக்கு சண்டை. அவனும் போய் ஆண்டவர்கிட்ட, இயேசுவே நான் இந்த மாதிரி செய்கிறேன், எனக்கு இந்த ஐயர் தான் வேணும்னு அவனும் ஜெபம் பண்ணுறான். முழங்கால் போட்டு பாஸ்டிங் ப்ரேயர் இருந்து எல்லாம். இவனும் இந்த பக்கமாக, ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஐயர் தான் வேணும், இந்த பிஷப்பு தான் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. இயேசுவே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி. இவருடைய கருத்துக்கள், தன்னுடைய கருத்துக்களை நிரூபிக்க வேண்டும் என்று நிரூபிக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? ஒரே வார்த்தை தான். நம்முடைய பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்கிறார்? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் 2ல் எந்த முடிவை எடுக்கிறது? நான் யார் பக்கமாக சாய்வது அப்படின்னா அப்படி கிடையாது. ஆண்டவர் முடிவு எடுக்கட்டும், நம்ம அவர்கிட்டே ஒப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு ஏக சிந்தை உள்ளவர்களாய் வாருங்கள். அப்போ நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருப்பீர்கள். இப்போ பாப்பிக்கு எதிராக அந்த ப்ரொஃபஸர் வரான்னா நம்ம பயப்படக்கூடாது. அதனால் என்ன பண்ண முடியும்? போய் பண்ணியா அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அதை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் எப்பொழுது இறைவனுடைய சமூகத்தில் வைத்து வைத்து நீங்கள் வெற்றி காண்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு அனுபவம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். Paul expressed this attitude of single-hearted devotion to Christ thus: "To me, to live is Christ and to die is gain." இதைத்தான் அவர் சொல்கிறார். இந்த ஒற்றை மனது, ஏக சிந்தை, ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிற மனப்பாங்கை அவர் எப்படி சொல்கிறார்னா, ஒரு மனதோடு இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுங்கள் அப்படிங்கிறார். Paul discussed his difficult circumstances and faced them honestly. பவுலுக்கு பல கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தன, ஆனால் அவற்றை நேர்மையாக எதிர்கொண்டார். But his circumstances could not rob him of his joy because he was not living to enjoy circumstances. ஆனால் அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய சந்தோஷத்தை அவரிடத்திலிருந்து எடுத்து போடவில்லை. அதற்கு பதிலாக, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சூழ்நிலையை போய் அனுபவிக்கணும் விரும்பல. நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அதில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்லாம் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் இறைவனுடைய பலத்தை கொண்டு நான் எதிர்கொள்வேன் என்று இருந்தார். He was living to serve Jesus Christ. He was a man with purpose. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதே என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருந்தது. He did not look at Christ through his circumstances. சூழ்நிலைகளின் வழியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே போகிறார். நடுவில் பல சூழ்நிலைகள் வருகின்றன. இந்த சூழ்நிலை நான் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, இது மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன செய்கிறது? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. கண்ணை கட்டிட்டு குருடனாக போகிற மாதிரி இருக்குது, எனக்கு காட்டுங்க, வழி காட்டுங்க கேட்கிறார். அவர் வழி நடத்துகிறார். இப்படி போகும்போது ஒரே சிந்தனை தான், என்ன நடந்தாலும், வாழ்வானாலும் சாவானாலும் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே இருப்பேன் என்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போகிறார். என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு வேலை செய்வதுதான். He was a man with purpose. He did not look at Christ through his circumstances. அவர் தன்னுடைய வாழ்க்கையை இல்லது இயேசு கிறிஸ்துவை சூழ்நிலைகளின் வழியாக பார்க்காமல் எப்பொழுதுமே அவருடைய நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Rather he looked at his circumstances through Christ. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமாம், கடவுளெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தியா? இப்படி சூழ்நிலைகளின் வழியாக கடவுளை பார்க்காமல், கடவுளைத்தான் நான் கண்டு கொண்டிருக்கிறேன், கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறேன், இப்பொழுது இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது, எதற்காக அனுப்புகிறார் என்று தெரியாது, இதிலும் ஆண்டவர் என்னை கடந்து போக செய்வார். இப்படி நம்பிக்கை வரும்போது நம்ம ஒரு நாள் சந்தோஷத்தை, நிம்மதியை இழந்து போக மாட்டோம். அண்ட் திஸ் வியூ பாயிண்ட் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். இதுதான் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு நம்முடைய சபையிலே, நம்முடைய வாழும் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நமக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சும்மாவே மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்க கண்டேன், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார்.
நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் அண்ணனோ தம்பியோ பக்கத்து வீட்டுக்காரனோ பொறாமப்படுவான். அவன் ஏதோ செஞ்சுட்டு போகிறான், உனக்கு என்னையா நீயும் போய் செய்ய, இல்லை எப்படி போனாங்கன்னு தெரில, இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு பொறாமப்படுறாங்க. காலை நொண்டிட்டு போனாலும் பார்த்தியா, காலை நொண்டி இவங்களாம் காலை முத்தமாக போகாமல் இருக்குது பார்த்தியா, நொண்டிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறான். நீ எதை செஞ்சாலும் காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டோம்னா பார்த்தியா, காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. இப்படி எந்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பொறாமையிலே பொறாமை. ஆகவே நமக்கு எதிரான மக்கள் உங்களுடைய ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் நம்ம சர்ச்சிலையும் நம்முடைய வாழ்க்கையில் வருவார். அவர்களெல்லாம் எதற்கு வருகிறார்கள், ஏன் இப்படிலாம் நம்ம உயிரை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது நான் கிறிஸ்துவை பார்த்து கொண்டே எப்படி கடந்து செல்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஒரே சிந்தனை, நீ என்னை பற்றி என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்துள்ள உங்களுடைய பார்வையை அகற்றுவதற்காக என்னென்னமோ சூழ்நிலைகள் வரும். நீங்கள் சூழ்நிலைகளின் வழியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சூழ்நிலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். When we have the single mind, our circumstances work for us and not against us. நாம் இவ்விதமாக ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு என்ன வருது? புயல் வந்தாலும் இந்த ரூட்டில் தான் போவேன், வெள்ளம் வந்தாலும் இந்த ரூட்டில் தான் போவேன், வறட்சி வந்தாலும் இந்த ரூட்டில் தான் போவேன், ஒரே ரூட்டு தான். நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் இந்த ஒற்றை சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டால் ஒன்றுமே அசைக்க முடியாது. அந்த சூழ்நிலைகள் நமக்கு தகுந்தவையாக மாறிவிடும். நாம் கிறிஸ்துவினாலே வழிகாட்டப்படுகிறவர்களாக இருப்போம். நாம் ஏக சிந்தியுள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவை பின்பற்ற கடவோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதனால் எந்த காரியத்திலும் அடுத்தவனுக்கு தீமை செய்யவே முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சம்திங் டு பாண்டர் டுடே. வாட் டாமினேட்ஸ் யுவர் தாட்ஸ் மோர் தேன் எனிதிங் எல்ஸ்? மற்ற எல்லாவற்றையும் விட உங்களுடைய சிந்தனைகளிலே அதிகமாக அடிக்கடி வரும் சிந்தனை என்ன? வாட் டஸ் திஸ் டெல் யூ அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட்? இப்படி நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்குள்ள உறவை குறித்து என்ன சொல்கிறது? இன்றைக்கி நிறைய பேர் பாதிரிமார்களை பின்பற்றி போதகர்களை பின்பற்றி போகிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சிந்தனையிலே தோன்றினது தான். இவர்கள் வேத வசனத்தை படிப்பதை விட, தனி ஜெபம் செய்வதை விட, ஜோசியக்காரன் மாதிரி அந்த போதகர்கள் சொல்வதையே கேட்டுக்கிட்டே நிற்கிறான். போதகர் இன்றைக்கி என்ன ஒன்றும் பிரசங்கம் ஒன்றும் பண்ணலையா அன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறான். அவர் பிரசங்கம் பண்ணாலே ஒரு நல்ல செய்தி 4 செய்தி சொல்வாரியா, மனசுக்கு இனிமையாக இருக்கும். தங்களுடைய மனதிற்கு ஏற்ற போதகர்களை வைத்து கொண்டார்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்படி போய் அழிஞ்சு போயிடுவோம். அழிஞ்சு போயிட்டு நானும் 10 வருஷமாக சொல்கிறத கேட்க தான் செஞ்சேன், எங்கே உருப்பிட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சூழ்நிலைகளின் வழியாக கிறிஸ்துவை பார்க்கிறீர்கள். கிறிஸ்துவின் வழியாக சூழ்நிலையை பாருங்கள். இந்த ஒற்றை சிந்தனை, சிங்கிள் மைண்ட், ஏக சிந்தனை உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?